எதுக்கு என்ன இது மாப்பிள்ள வாக்குறீங்களா என்ன கல்யாணம் எப்ப வைக்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கலாம்னே வந்தோம். ஓஹோ, அம்மா மெயின் மேட்டரா வந்திருக்காங்களா? சூப்பர். அப்பனா இன்னைக்கு எப்படியும் பேசி முடிச்சிருவாங்க. அதான் என்னடா எலி அமனத்தோட ஓதுன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது இதுக்குதான் வந்தாளா இவ அந்த குட்டிச்சி இவங்க ஆத்தா. அவளுக்கு எப்ப கல்யாணம் வைக்கணும்னு கேக்குறாளா இல்ல மகனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க வந்திருக்காளா? ஆஹா, புஷ்பா அம்மா என்ன சொல்ல வராங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு. புஷ்பாவுக்கு கல்யாணம் வைக்கணும் ஜமந்தி. இன்னும் மாப்பிள்ளை தான் பார்க்க ஆரம்பிக்கல, பார்க்க ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் தான். மாப்பிள்ளை நல்லபடியா அமைந்தா கல்யாணத்தை வைக்க வேண்டியதுதான். நீ வச்சுக்கிறதா செய்யப்படுற பொம்பளை பிள்ளைய. ஏங்க பாத்தீங்களா, புஷ்பாவுக்கு கல்யாணம் வைக்க ரெடியாட்டே இருக்காங்க. இந்த நேரம் நம்ம கேட்டோம்னா பொண்ணை மறுக்காம கொடுத்துருவாங்க. நமக்கு தராம யார் தரப்போறாங்க? நாங்க கேட்டுருவோமா? இங்கே வருமா, நான் எப்படி தடவை சொல்லிட்டேன் என் தங்கச்சி மகா இருக்கா நீ கிளிக்கணக்கா இருக்கா பொண்ணு அவளை கட்டுவோம்னு சொல்லிக்கிறேன். 2 பேரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்களே. பொண்ணு கேட்டாலே கேப்பன் வந்து நிக்கிறீங்க. அவ அசிங்கப்படுத்த அனுப்ப போறாங்க. போங்க மூஞ்சில எங்க வச்சுக்க போறீங்களோ? ஏங்க நீங்க சும்மா இருங்க. நம்ம இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லா வித உரிமையும் இந்த வீட்டுல இருக்கு. நம்ம பொண்ணு கேட்டு தரலன்றுவாங்க அவங்க. எப்பா சும்மா இருங்கப்பா, நீங்க வேற வெண்ணெய் திரண்டு வரல சட்டி உடச்சு விட்டுறாதீங்க. அத்தே தரண்டா நீங்க தரவேணாம்னு சொல்லிடுவீங்க. பேசாம இருங்கப்பா. ஏலே என் தங்கச்சி மார்க்கா நீக்கு என்னடா போற? அந்த பிள்ளைக்கு என்னடா ஆள் அழகு பிள்ளை லட்சணமான பிள்ளைடா. அந்த பிள்ளை வேணாமன்ட்டு இந்த பிள்ளையத்தையும் கட்டி போய் ஒத்த கால நிக்கிறேடா நீ. எவ்வளவு இந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தாண்டா ஒத்து போகுது. வேற என்னடா ஒத்து போகுது? என் யாருக்கா நீ கட்டினா அம்பது அழகா இருக்குடா, சர்வ லட்சணமா இருப்பாடா என் தங்கச்சி மகன். என்னடா நீ எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எப்பா நீங்க பரம பாக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் கட்டிட்டு போயிருப்பா. எப்ப நான் பரம பார்த்தேன்னா அப்பதே அவதைய முண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இதுக்கப்புறமா கட்டினா பரமத்தையும் கட்டி இல்லைன்னா சாமியார போயிருவேன்ப்பா நானு. அதுக்கப்புறம் நானா செய்ய முடியும்? உன் தலையில யார மாத்த முடியும்? உனக்கு கொடுத்து வச்சது அம்பிட்டேன். உனக்கு யாருக்கு அணி கிடைக்கல, கொடுத்து வைக்கல, அது நானா செய்யறது. அப்புறம் என்ன சம்பந்தி, மாப்பிள்ள ரெடியா இருந்தா பேசி முடிக்க முடியாது. தை வரந்தனி பேசி முடிச்சிடலாம்ல. நாங்க இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லையே சம்பந்தி. இதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசி முடிக்க முடியும். ஏன் சம்பந்தி அப்படி சொல்றீங்க? என் மகன் ரமேஷ்லாம் மாப்பிள்ளைய தெரியலையா உங்களுக்கு? அவன் யாரு? முறை மாமன் தானே, கட்டிக்கிற முறை தானே. அவனெல்லாம் கணக்கு தெரியலையா உங்களுக்கு? போட்டால தேங்காய ஒரே ஓடா போட்டு உடச்சிட்டால, அதுக்கு தானே வந்திருக்கா. மாட்டிக்கிட்டியாடி குந்தானி மதினி மதினி வலிஞ்சையில. மதினிக்கு பதில சொல்லு நான் காத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதினி. ரமேஷ் முறை பையன் தான், கட்டிக்கிற வேண்டிய முறைதான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல மதினி. அவங்களுக்கு தானே முத உரிமை இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசாம நான் எப்படி மதினி சொல்ல முடியாது யார்கிட்டயுமேவும். ஆத்தாடி, அன்னை வீட்டுல கேட்டாலும் எதுவுமே நடக்காது. அவன் எப்படா அவளுக்கு ஒத்தி போலாம் ரெடியா ஆயிக்கா. அவன் எங்க விட்டு கொடுக்க போறியா? அவன் விட்டு கொடுத்து எங்க அண்ணன் கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் நடக்காதே. என்ன செய்யறது இப்ப? ஏன்ட்ட எங்க அண்ணனுக்கும் பரமுக்கும் நல்ல முறைதானத்த. ஒண்ணுக்கு ஒண்ணு பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சந்தோஷமா இருக்கலாம்லத்த. நல்ல விஷயம் தான் அம்மா ஏக்குறது. குட்டிச்சி வேறு நல்ல கடவாக்கி எப்படி பேசுறாங்க விவரமா. இங்க இருக்க சொத்த போட சுருட்டி அப்படியே ஆத்தா விட்டு கொடுத்துலாம் வாக்குறா அவளை விவரமா. பொண்ணை கட்டிக்கிட்டே இப்படி விவரமா பேசுறா குட்டிச்சி. நீ ஒருத்தி வந்து இங்க அட்டகாசம் தாங்க முடியல. உங்க அண்ணன் நெட்ட பையன் வந்தானா அப்படி இருக்கும் குடும்பம் கிழிஞ்சுக்கிறோம். புஷ்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா, இல்லன்னு சொல்லல. எல்லா உரிமையும் இருக்குதா. அவங்க அண்ணனுக்கு பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒத்துமையா இருக்கலாம், வைக்கலாம், சரிதான். இருந்தாலும் நம்ம இதுல வரமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. தாய்மாமா கேட்காம எந்த விஷயமும் பேசக்கூடாதுல்லம்மா. அவங்களுக்கு தானே முத உரிமை. அவங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம மத்த இடத்துல பேச முடியும். அதை விட்டு போட்டு நம்ம வாடி பேச முடியாதுல்ல. நாளைக்கு வந்து மறைச்சு நின்றா என்ன சொல்ல முடியும்? யாரும் பதில் சொல்ல முடியாது பாத்துக்க. ஆமா ஆமா, பொல்லாத தாய் நானேங்க. தாய் நானே வீட்டுல போட்டுனால பேசவே இல்லை. இப்ப எங்க இருந்து வந்தாங்க புதுசா மனசுக்கு தாய் நானேங்க. நான் கல்யாணத்து வரைக்குமே சரியா பேசவே இல்லையா? கல்யாணத்து வரைக்கும் இப்பதான் ஒழுங்கமா பேசுறாங்க. இப்ப மட்டும் வந்துருச்சா உரிமை பொத்துக்கிட்டு. ஓஹோ, அன்னைக்கு பேசினானே ஒரு பையன் நம்ம கிட்ட, நம்மள கூட அங்கிள்னு சொன்னானே. அவன் இவங்க அண்ணன் மகனா? நமக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு. அவன் நம்ம மைண்ட்லயே இல்லையே. ஏதோ சின்ன பையன் நினைச்சுக்கிருந்தா கடைசியில அவனே நமக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறானே. அவன் பையன் வேற கொஞ்சம் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருந்தியா. எப்படி அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா? அவனுக்கு எதுவும் நம்ம ஆளு மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவன் அன்னைக்கே விசேஷத்தனைக்கு நம்மளாவே பாத்துட்டு இருந்தியா. நீ சும்மா பாத்துட்டு இருந்தியானா நீ என்னமோ ஐடியா இருக்கான்னு தெரியலையே. பெரிய முட்டுக்கட்டையை போட்டுருக்காங்க. ரமேஷ் நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நம்ம கலைக்கு போடுவோம்டா. நீ எதுக்கு வருத்தப்படாத, புரியுதா? தைரியமா இரு. ஏன்பா அப்படி என்னப்பா கலை போடுவ நீ? இருக்கவே இருக்காடா உனக்காக என் தங்கச்சி மகா இருக்கா. நீ அப்புறம் கவலை. இவரை கரெக்டா போறாங்கடா. உனக்கு அவ எப்பயுமே காத்தியே இருக்காடா. கோரியா அப்பயும் கூட பார்க்க மாட்டேன். மண்டை நல்ல அணவ பக்கத்துலயே வச்சிருக்க. நங்குன்னு ஒரு கொட்டு விட்டுன்னு வச்சுக்க. எல்லாத்தையும் மறந்துடுவாத்துக்க. பேசாம இல்லையா? பேசாம என்னடா அப்பங்காரன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ வாட்டு ஒரு பொண்ணுக்காண்டி இப்படி பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம அவனு பேசாம நிக்கிறீங்களா இல்லையா? சும்மா குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க. பேசாம இருங்க. ஏமா இவருதேமா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எனக்குனாலும் பேசிக்கே இருக்காருமா. சும்மா இருங்க நீங்க வேற. நானே சம்மந்தி என்ன சொல்றாங்க ஏது சொல்றான்னு தெரியாம பதறி போய் கிடைக்க. நீங்க வேற சும்மா அமைதியா இருங்க. சரி சம்மந்தி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லல. பேசுங்க அண்ணன் வீட்டுல பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. தை மாசம் பிறக்கட்டும், ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம். அவர் அண்ணன் வரட்டும், அன்னைக்கிட்டையும் கேளுங்க, கருப்பா அண்ணன்கிட்டையும் பேசுங்க, கலந்து பேசுங்க. பேசி சொன்னீங்கன்னா தை மாசத்தை போல பொண்ணு கேட்டு வாரோம். ஒரு நல்ல நாளா பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். தரமே போய் அத்தை மாமா அவங்களுக்கு காப்பி விட்டு எடுத்துக்கோ. சரிங்கம்மா.
சே இப்போதான் நம்மளே காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை இப்போயே பொண்ணு பார்க்கறதுக்கு பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. எடிப்பாட்டி வாயில் எந்த வாயை வச்சு சொல்லிச்சோ தெரியல. பொழுதுன்னைக்கும் கல்யாணம் இருந்துச்சு, அதுங்களையும் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எரிச்சலாக இருக்கு. நம்ம வாட்டுக்கு வீட்டில் ஜாலியாக திரியிறோம், மாமியார் வீட்டில் போய் யார் வேலை செஞ்சுட்டு கிடக்குறது? சரிங்க சம்பந்தி, அவர் வரட்டும். அவர் இந்த உரம் வாங்க போயிருக்காரு. அவர் வரவும் நான் அவர்த்தையும் பேசுறேன். அண்ணங்கிட்ட முதல்ல ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். நான் பேசிக்கிட்டு நான் உங்களுக்கு கலந்து பேசிக்கிட்டு தை வரக்கட்டும் அப்புறம் சொல்லி அனுப்புறேன். சரி சம்பந்தி, அண்ணன் வரட்டும், பேசுங்க, கலந்து பேசி நல்ல முடிவா சொல்லுங்க. தை வரந்த நீ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி நல்ல முடிவா மட்டும் சொல்லுங்க. சரிம்மா தங்கச்சி, ஒன்றும் அவசரம் இல்லம்மா. மெதுவா ஒரு 4-5 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மெல்ல நல்ல ஒரு முடிவா சொல்லுங்க. பையன் நல்ல வேலை பார்க்கறியா, எங்களுக்கு சொத்து ஒத்தலாம் நல்லா வேணுங்க அளவுக்கு கிடக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு சொல்லுங்க நல்ல முடிவா. யோ தகப்பா, உனக்கு கொஞ்சமாவது மண்டியில மசாலா இருக்கா ஐயா? ஏயா 1 மாசத்துக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சு டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா 4-5 மாசம் கழிச்சு முடியவே 4-5 மாசம் கழிச்சுன்னா இப்ப கல்யாணத்தை என்ன 6 வருஷம் கழிச்சா வைப்ப? அப்படி இல்லடா மகனே, உங்க அப்பா எது சொன்னாலும் ஒரு காரணத்தோடன்னு சொல்லுவேன். அப்படிலாம் நம்ம ஒரு கராக்கிய பேசினாதான் நமக்கு வழியா பொண்ணை கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப கெஞ்ச கூடாதுடா. கெஞ்சு நம்ம நமக்கு ஒரு மவுசுலாம் போயிரும்ல. மவுசுல தீய வைக்க அதுக்காண்டி முடிவு சொல்றதுக்கு 4-5 மாசம் சொல்லுவியா நீ? ஏமா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. மாமா வரட்டும், அத்தை பேசுவாங்கம்மா. அதெல்லாம் பேசி நல்ல முடிவாத்தையும் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அண்ணனுக்கு நம்ம பரமே. ஆத்தாடி, நமக்கு இருந்த பசியே போயிருச்சு. இவங்க பேசின பேசல குட்டிச்சி வேற ரொம்ப தீர்க்கமா சொல்றா. பரமு நம்ம அண்ணனுக்கு தென்றால. நமக்கு அரிப்பியா என்ன சொல்றான்னு தெரியல. அரிப்பியா சொல்றது கூட பிரச்சனை இல்ல, அவன் அண்ணன் வீட்டுல என்ன சொல்றானே தெரியல. இவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்களே. அவன் மதினி யாருக்கு தெரிஞ்சாதானே தெரியும் என்ன விஷயம்னு. ஆடுவாள் டான்ஸ். அதுக்கு மேல நம்ம சமந்தகார பொம்பளை இருக்கா. சமந்தகார பொம்பளை விட்டுருவாளா? பேத்திய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு ஒத்த காலில் நிக்கிறா. அவளெல்லாம் தாண்டி நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கலாக்க. சரி சரி, எதா இருந்தாலும் ஆரம்பரம் பொறுமையா பேசி முடிப்பா. ஒன்னும் தப்பு கிடையாது. யார் வீட்டுக்கு அவன் மருமகளா போகணும் இருக்கா அவங்க வீட்டுக்கு போவா. யார் என்ன பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் காலம் கழிஞ்சு வரப்ப தன்னா நடக்கட்டும். சரி சரி போங்க, போய் சாப்பிடுங்க. வந்தவங்க அங்கேயே 2 பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா புஷ்பா, போ உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போய் சாப்பிட போடு. அம்மா அப்பா வாங்க சாப்பிடலாம். என்ன வாங்க வாங்க சாப்பிடுங்க. இல்ல ரமேஷ் வாடா, போய் சாப்பிட்டு வந்துருவான். இங்கவா இருப்பா, பேசாம இருந்துக்க. நானே இன்னும் பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு 2 கடத்தனமா நின்றுக்கிறேன். நீ ஒன்று திங்கிறது எங்க வேணாலும் சோறுண்டா போதும். இவை சாப்பிட்டு வா போங்கிட்டு. இல்ல புஷ்பா, இப்பத்தே வரையில சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. அத இது சீரு இதை என்னென்ன வேணும்னு சொல்லி கையோட கேட்டுக்கலாம்னு சொல்லி வந்தோம். அதே அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அது மாதிரியே சீரு சனத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் பொங்கல் அன்னைக்கு. நீங்க மத்த சொல்லி பாக்குற சொல்லி பாருங்க. ஆமா ஆமா, இந்த பேச்சுல சீரை மறந்துடாதீங்க. சீரு நான் சொன்னது கூட வாங்கிக்குவாங்க. சில பேர் ஆசைப்படுறவங்க சீரா ஒரு காரை கூட வாங்கி தருவாங்க. நமக்கு அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் எங்க இருக்கு. உங்களால முடிஞ்சா வாங்கி கொடுங்க. இப்ப என்ன உங்க மருமையை ஓடிக்கு போறியா? என் பாட்டுல தோட்டத்துக்கு கூட ஓடிக்கு போறியா கார் எடுத்து? ஏங்க நம்ம கிளம்பிடுவோங்க. இதுக்கு மேல நின்றோம்னா வீடு வாங்கி கொடுக்க சொல்லு. இந்த கிளவியே சீக்கிரம் வாங்க, கிளம்பி வீட்டுக்கு போய் சேருவான். காரு நம்ம காரு. இப்ப என்ன என் மருமகளுக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டோமா? இப்ப என்ன நல்ல காரா பார்த்து புது மாடலா வரட்டும் வாங்கி கொடுத்துருவான். அப்புறம் இந்த கிளவி வேற சும்மா இருக்கான்னு வேற வாயை வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் அசிங்கப்படுறது ராக வேண்டிய. அவனுக்கு பைக்கே ஒழுங்கு மாட தெரியாது. இதுல காரை வாங்கி கொடுங்க வேற கேவலப்படுத்திக்கிட்டு பாவத்தை. சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். போய் வேலை இருக்கு நிறையா. பொங்கலுக்கு வீட்டுலாம் கொஞ்சம் ஒழுங்க வைக்கணும், செய்யணும், வெள்ளை அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சு கொடுத்து நாங்க சீரெல்லாம் வாங்கி வரணும். நாங்க கிளம்புறோம். அந்த இன்னொரு சோழி இருக்கு போற வழியில, அதையும் முடிச்சு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஐயா இருங்க மதினி, அந்த டீ போட போயிருக்காள்ல பரமே, டீயை குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நல்ல முடிவா சொல்லுங்க. நல்ல சாப்பிட்டே போற, விருந்த கூட சாப்பிட்டு போற பெண்ண. இப்ப வேலை இருக்கு, அதெல்லாம் கிளம்புறோம். நேரம் ஆகி போச்சு. விளையாண்டுல வீட்டுக்கு போகணும்ல. போயிட்டு வரோம். போயிட்டு வரமா புஷ்பா, கொளாரமா? சரிங்கம்மா, போயிட்டு போன் போடுங்க. சரி சம்பந்தி, பார்த்து கொளாரா போயிட்டு வாங்க. நீங்க போன் போடுங்க. ஏமா போயிட்டு வரேங்கம்மா. ஏமா பாலக்கு மாதிரிம்மா உங்களுக்கு தான் போயிட்டு வரோம். ஆட்டும் போயிட்டு வாங்க. சரிங்க புஷ்பாம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு போன் போடுங்க. பொங்கலுக்கு சீரோட வந்து இறங்குங்க ஜம்முன்னு. ஆட்டுமா வரோம். எத்தா போயிட்டு வரேங்க. அப்பத்தா போயிட்டு வரேன். அப்பத்தா பாலக்கு மாதிரி அப்பத்தா உங்களுக்கும் போயிட்டு வரேன். உனக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான். ஆட்டும்பா, போயிட்டு வா. ஏம்மா போயிட்டு போன் போடுமா. போன்ல பேசுறேன். நான் எப்படினாலும் அத்தை கிட்ட போய் சமைக்க வச்சிடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படலான்னு சொல்லுங்க அண்ணனை. அவ மனசு போட்டு குழப்பிக்க போதுமா? சரியா? சரிடி, நீ இருக்க தைரியத்துல தானே பேசாம போறேன். எப்படினாலும் உங்க அத்தை நல்ல விதமா பேசி, உங்க மாமிகிட்டையும் பேசி நல்ல ஒரு வாங்கி எப்படினாலும் சமைக்க வச்சு போடுறே. உங்க அண்ணன் வேற அவளை நினைச்சே உரி கிடைக்காம பாவம். பொண்ணு தரலன்னா ரொம்ப மனசு நொந்து போயிருவியா. உன் கையிலதான் இருக்கு, எப்படினாலும் சமைக்க வச்சு போடு. சரியா? ஏம்மா என் பூசியை வரட்டுமா? அவர்கிட்ட பேசி அவங்க அம்மாட்ட பேச சொல்றேன். நீங்க பேசாம இருங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரியாம்மா? நீங்க போயிட்டு போன் மட்டும் போடுங்க. நான் போன்ல பேசுறேன். இப்போ இதெல்லாம் வச்சு காதை வச்சு கேட்டு இருக்குங்க. பேச முடியாது. சரி போயிட்டு வாங்க. சரி நீ பார்த்து பக்குவமா பேசு. என்னம்மா? சரிம்மா, நீங்க போற வழியிலே மாமாவும் அவர் வருவாங்க போயிருக்காங்க. சப்போஸ் வந்தாங்கன்னா நீங்களும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டு போங்க மாமாட்ட சொன்னோம்னாதே மாமாவே நல்லா பேசுவார், கரெக்டா பேசுவாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. இது கூட அவங்க அண்ணனுக்காக எடுத்து பேசிக்கிருக்கோம். நீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசி வச்சுட்டு போங்க. ஆட்டம். சரி நாங்க கிளம்புறோம். என்ன ஒரு கொட்டச்சி என்னமோ ரொம்ப நேரம் ஆத்தாட்ட காலை கடிச்சிட்டே இருக்காளே. என்னத்தை கடிக்கிறேன்னு தெரியலையே. நான் எப்படி நிறைவேற்றி போடுறேன் சாவதத்துன்றாளா? என் சமந்தகாரம்மா ஒரு பக்கம் சாவதி இருக்கு. என் பேத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலே மருமகளா கூட்டிட்டு போக வேண்டு. இது வந்து குட்டிச்சு வேற சாவதி இருக்கிறாளா? 2 வாரத்துல எவதையும் ஜெயிக்கலான்னு பார்ப்போம். நமக்கு என்ன, யார் வீட்டுக்கு மருமகளா போனாலும் நமக்கு அந்த பிரயோஜனம் இல்ல.
என்கிட்ட இந்த நட்டச்சியை கட்டி போனாங்கன்னா சரித்தேன். இவ இருக்கிற வரைக்கும் வீட்டுல நாட்டாமத்தனமே பண்ண முடியல. எனக்கு மாமியா வேலையில பாக்குறாவ. அவளை தான் கட்டி கூட்டு போங்க சீக்கிரமா. அவ ஓனாத்தே இந்த அவங்க ஆத்தாடி நல்ல வேலை வாங்கி நான் பழைய மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ராசா கணக்கு இருக்க முடியும். என்ன புஷ்பா, அம்மாவி அப்பாவி அண்ணன் எல்லாம் பார்த்தோனியும் புஷ்பா அம்மாவுக்கு அப்படியே மலர்ச்சி ஆச்சு. ஆமா எலிப்பாட்டி, ரொம்ப நாளா அம்மா பார்க்கணும் நினைச்சுக்கிறேன். அவங்களே கரெக்டா வந்துட்டாங்க. எனக்கு தலை பொங்கல்ன்றதே மறந்துருச்சு. அம்மா அவங்க வரதே ஞாபகம் வந்துச்சு. ஏமா புஷ்பா, நானும் அதை மறந்தே ஓடேம்மா. அந்த பிள்ளைக்கு மேகா பிள்ளைக்கும் பாவம் தலை பொங்கல் இது. அந்த பிள்ளைக்கும் இப்படி சீர்கள் எடுத்து கொடுக்கணுமா நம்ம? யார் இருக்கா யாரும் இல்ல. அந்த பிள்ளைக்கு 2 பொங்க பானை, அந்த கரும்பு பொங்க சாமியா, துணிமணி இனிமணி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணுமா? நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். நீ வேற யார் செய்வா? அட ஆமா, அந்த மேலான் ஓட்டி இருந்தது நானும் மறந்தே போனேன். அவங்கடியே கல்யாணம் முடிச்சு போனவோ ஒரு போனீங்கானா ஒன்னீங்கானா புருஷ வீட்டுக்கு போனோடனே அவன் செட்டில் ஆயிட்டா ஓலையே. நம்ம எல்லாம் மறந்துட்டாளே. அதெல்லாம் சின்ன சிறுசுங்க அங்கிட்டு வெளியே போக வர சாலியாக்கில இருக்குங்க. நம்மள மாதிரி காரோட்டில் நினைச்சுக்கிட்டா முடியுமா? அதெல்லாம் பார்க்க முடியுமா? 6 மாசம் கழிச்சு தன்னை போல அவளே பொழுது நீங்க போட போறா. அக்கா என்ன செய்யற? எப்ப என்ன செய்றீங்கன்னு நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது சரித்தேன். ஏண்டியே என்னடியே உங்க அண்ணன் வீட்டுல பேசுறியா போய்? என்ன அவங்க வேற இப்படி கேட்டு போயிருக்காங்க. அடிவாடுக்கு நின்றுட்டு இருக்க அண்ணிய முடுங்கிற மாதிரி. எத்த உங்க மணி வரட்டும். முதல்ல அவர்கிட்ட பேசுவோம். அவர்கிட்ட பேசிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஆலோசிச்சு கொடுத்தேன். அதுக்கடுத்து முடிவு எடுக்கணும். எடுத்தவங்க செஞ்சிட முடியுமா? மாமா என்ன சொல்ல போறாரு? மாமாவுக்கு எங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை சொல்லுவாரு. இதுக்கப்புறம் என்ன சித்த பண்ண சொல்ல போறாரு? சூப்பரா காமெடி பண்ற பேர்ல மொக்கை போட்டுக்கடி. அடியே வள்ளி, என்ன செஞ்சுருக்க உள்ள? என்னமா எந்நேரம் சோறு ஓட்டுக்காரின்னு சொன்னேன். இன்னும் போட்டுக்கு இருக்க 6 வருஷத்துக்கு. எத்த இருங்கத்த, குழம்பு கொதிக்கிட்டோம். தாளிச்சுக்கிட்டு போட்டு வரேன். கொதிச்சுட்டு இருக்கும் போதே போட்டு வர முடியுமா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஆமாடி, நல்லா கொதிச்சு குழம்பு 1 வருஷத்துக்கு. மனசு வயிறு பத்தி தாங்க முடியல. விசுக்கு விசுக்குன்னு வேலையை செய்யணும்னா 6 வருஷம் செய்யறா. இந்த சமையல் செய்யற வேலை ஒவ்வொரு பொம்பளையும் உள்ள ஓனாளுக்குன்னா போனதும் தெரிய மாட்டேங்குது, வந்ததும் தெரிய மாட்டேங்குது. பட்டு வேலையை முடிச்சிடுறாளுங்க. நீ என்னதையும் செய்வியோ? 6 வருஷம் வேலை செய்யடி சாமி. ஃபர்ஸ்ட் 2 அடுப்பு இருந்துச்சு, சீக்கிரம் செய்ய முடியலண்ட. 4 அடுப்பு வாங்கி கொடுங்கண்ட. 4 அடுப்பு வாங்கி கொடுத்தியாவே. அப்பயும் அதே மாதிரி செய்யற. உனக்கு 10 அடுப்பு இருந்தாலும் தொலையாதடி. எத்தனை அடுப்பு இருந்தாலும் கை 2 தானே இருக்குத்த. கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியும். நான் பரப்ப முடியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாடி, இந்த வாய் பொண்ணு குறைச்சிடல. இந்த வாய் அடிக்கிற இடத்துக்கு வேலை செஞ்சுன்னு என்ன செஞ்சுட்டு போயிருக்கான். வள்ளி, என்னடி செய்யற? நல்லா இருக்கியா? பாத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்ற. ஆடி மாலினி, என்ன நீ மட்டும் வரையாக்க? ஆளே வர மாட்டேங்கிற. உங்க அம்மா அப்பா வந்ததுல இருந்து நீ பார்க்கவே முடியல. வீட்டோடயே அடக்கிய. என்ன நல்லா இருக்கியா? என்னாடி மாதிரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எத்த உங்க வீட்டு இருந்தேன் சொல்ல வந்தேன். என்னாடியே நல்லா இருக்கீல? என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்த? சொல்லு. என்ன கல்யாணம் வச்சிட்டீங்களா அவளுக்கு? அது இல்லத்த, அதோட ஒரு முக்கியமான விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். என்னாடி கையில லட்டோட வந்திருக்கியே? என்னாடி சந்தோஷமான விஷயம்? என்னாடி சொல்றியே? எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியே என்ன விஷயம்? உன் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சு நானே. எப்பத்தா எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு தெரியுதா? ஏண்டியே எனக்கு தெரியாதா? நான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பார்த்திருக்கேன். என்ன கிழவி என்ன சொல்லுது? ஒருவேளை மாலினி மாசம் ஆயிட்டாலோ விசுக்குன்னு கேட்கவும் முடியாது. அப்படி இல்லாட்டினா மனசு சங்கடப்படுவா. என்னவா இருக்கும்? சரி அவளே சொல்லட்டும். ஏத்த ஆமாங்க, நீங்க நினைச்ச மாதிரிதான் நான் உண்டாயிருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். இந்தாங்க லெட்டர் எடுத்துக்கங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டி மாலினி. நானும் இந்த பிள்ளைக்கு மட்டும் நாள் ஆகி போச்சே, ஒன்னும் புழு பூச்சியை காணாம நினைச்சுட்டே இருந்தேன். கடவுள் கண்ணை திறந்து பாத்துட்டாரா? சந்தோஷம் டி. கொண்டா லெட்டர் கொண்டா. நானும் பசியிலவே இருக்கேன். ஏய் மாலினி, என்னடி சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கொண்டாடி லெட்டர் கொண்டாடி. ஏண்டி லெட்டர் கூட எடுத்துக்கிட்டுமா நானேவன்? என்னத்த எடுத்து சாப்பிடுத்த? உனக்குலாம் இதா? சரி நீ எல்லாத்துக்கும் கொடுத்து கொண்டு வந்திருப்ப. நான் அத்தை ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறமேல தனியா கவனி அணிய. சரிக்கா உனக்கு ட்ரீட்டே கொடுத்துறேன். தேய் ஏ வள்ளி வாடி, நீ எடுத்துக்கடி. வாழ்த்துக்கள் டி. சீக்கிரமே குழந்தைய பெற்று கொண்டுக்கு வாடி என் மக கூட விளையாடுறதுக்கு. சரி 2 பேரும் சேர்ந்து விளையாடத்தானே போதுங்க. உன் மகதான் என் மகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. என்னாடியே பிறக்க போறது மகனே முடிவு பண்ணிட்டியா? ஆமாடியே, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நாளா பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு கேட்டுட்டே இருக்காரு. அதனால பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். அதே உறுதியா சொல்றேன். வள்ளியக்கா எதுக்கு பொம்பளை பிள்ளை கேட்கறாங்க தெரியுமா? என்னை மாதிரி அழகா ஒரு குழந்தை வேணும்னு சொன்னாங்க. அதனாலதான் பொம்பளை பிள்ளை வேணும்ன்றாங்க. என்னைய மாதிரியே பிறக்கணும்ன்றாங்க. அவசரமா சொல்றாடியே, எங்க வீட்டுக்காரர் அழகா வேணும்னாரு. இவ்வளவு மாதிரி வேணும்னு சொல்லடியே. ஏக்கா அப்பனா நான் அழகா இல்லையா? அசிங்கமாவா இருக்கேன்? உனக்கு ரொம்ப திமிருக்கா? சரி கோச்சுக்கிறாத. நீ அழகுதாண்டியே. உனக்காச்சும் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். வேற என்ன? சரிடி மாலினியே, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உண்டாயிருக்க. கோளாறாரு சும்மா அங்கிட்டு அலைஞ்சிட்டு தெரியாம பழைய மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டு ஊசி தெரியாதீங்க. ஒரு 3 மாசத்துக்கு பக்குவமாரு. வீட்டுல வேலை வெட்டிலாம் செய்யாத. அதை வீட்டுல வந்து தங்கச்சி இருக்கா, உங்க அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வாத்துக்கிட்டு வேலை வெட்டியலாம். சும்மா அங்கிட்டு என்ன நோட்டி தெரியாம அமைதியா உட்காந்த இடத்துல நல்லா சாப்பிட்டு சத்துள்ள சாப்பாடுல சாப்பிட்டு நல்லபடியா ரெஸ்ட் எடுத்தியே. 3 மாசம் கழிச்சு உங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அங்கிட்டு சுத்தி தெரியாதீங்க. புரியுதா? சரிங்க. விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா அங்கிட்டு திக்கிட்டு வைக்க விட மாட்டேன்றாங்க. இப்ப வெளியே விட மாட்டேன்ட்டாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் போய் ஸ்வீட் கொடுத்து வரேன்னு சொல்லி கொஞ்சம் வம்பு பண்ணி வந்திருக்கேன். நான் பாரு உன் கூட பேசிக்கே இந்த பசிக்குள்ள லட்டை வச்சுக்கே இருக்கேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நல்லா இருக்கு லட்டு, சூப்பரா இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கோங்க.
போதும் முடி, எனக்கு சுகர் இருக்கு, நான் இன்னும் சாப்பிடல. உன் தோல் இன்னும் சோறு ஆக்கியிருக்கா, 1 வருஷமா சோறு ஓடல, பசி எடுத்துக்கிச்சு, அதனால இடத்து நூட்டேன். இல்லை நிம்புட்டி நிப்பலாம் திங்க மாட்டேன் நானு. சரி வள்ளியே, நான் போய் அங்கம்மா வீட்டுக்கு ராணி அக்கா வீட்டுக்குலாம் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் நானே. அப்புறமா வரேன்டியே, வீட்டு பக்கம் வா. நான் அடிக்கடி வர முடியாது, எங்க அம்மா விடாது போல இருக்கு. நீங்க வாங்க வீட்டு பக்கம். ஒன்னும் கவலைப்படாதே, இனிமேல் அடிக்கடி நம்ம ஊருக்கு போனே பார்க்க வந்துட மாட்டோமா நாங்க. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் மட்டும் எடு. உன் தங்கச்சி என்னாடி இன்னும் கோவம் மாத்த நிக்கிறாளா? அடியே சும்மா விளையாட சொல்றாடியே. தெரியாப்பதா அக்கா சும்மா தான் சொல்லுதுன்னு, நானும் சும்மா விளையாடுத்தேன், கோவப்படுற மாதிரி நடிச்சேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க போயிட்டு வரேன். சரி பார்த்து கொள்ளரா போயிட்டு வா. பாத்தியாடியே குட்டச்சியே, பாத்தியா உன் கூட சுத்தி தெரிஞ்சவன் 3 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா. நீ இன்னும் 2வது ஒண்ணு வழி இல்ல, உன்னை வச்சுக்கே ஓமப்படி பார்த்துட்டு இருக்க. ஆமா ஒரு பேத்தியவே தன்னால பார்த்து கழிச்சு விட்டீங்க, உங்களுக்கு இன்னொரு பேரம் பேத்தி தேவைப்படுதாக்கும். ஏய் என்னாடியே, என் பேச்சியை நான் பார்க்காம நீ தான் பாத்துக்கிட்டியாக்க? அந்த பிள்ளை சின்னதுல இருந்து நான் தான் முக்காவாசி பாத்துக்கிருக்கேன், நீ தான் பார்த்து தவிக்கிற மாதிரி பேசிக்கிருக்க. போடியே போ, இன்னொரு பேரனா பேத்தியா சீக்கிரம் பெத்து கொடுக்குற வழியை பாரு. சும்மா குட்டச்சி எனக்கு இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம் ஆடி தெரியாம ஊர் சுத்திக்கிட்டு ஆம்பளை பையன் மாதிரி. நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம், எங்களை நிம்மதி சந்தோஷமா விட்டாலே போதும். தானா நிக்கும் குழந்தை, சும்மா போட்டு நைன்னு டார்ச்சல் பண்ணாதீங்க. ஆமா உன்னை டார்ச்சல் பண்றாங்க, டார்ச்சல் இந்த அம்மா பெரிய மகாராணி எல்லாரும் நாளும் கிளுகிளுன்னு இருந்துருவீங்களா? போ கிளவி அப்படியும் பேசுவா இப்படியும் பேசுவா. இந்நேரம் ஒரு பிள்ளைய பெத்து போட்டிருந்தோம்னா இன்னொரு பிள்ளைய ஒன்னு இடுப்புல இருக்கும் போதே இன்னொன்னு தேவைப்பட்டாங்க இவளுக்கு, அதுக்குள்ளி பெத்து போட்டான் இருப்பா. இப்ப லேட் ஆச்சுன்னு என்ன பேசுறா பாரு கிளவி. முன்னாடி போனா உதைக்கிற, பின்னாடி இருந்தா குத்துறா. ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு பழ மாதிரி. இதை அப்படியே அங்கம்மாவோட அன்னிக்கு போன போட்டு சொல்லி விட்டுருணும். இதை முதல்ல பத்த வச்சு விடணும், அப்பதான் நல்லா தீ பத்தும். போன போடுவோம், போன போட்டு முதல்ல அந்த பொம்பளை பத்த வச்சு விடுவோம். என்ன சத்தம் கேக்குது? நீ செல்லு சவுண்டு தானாக்கு? எப்படி சட்டை வச்சுக்கேன் ரிங் டோன், இதெல்லாம் ரிங் டோன் வைக்கிறாங்க புரு புரு, அது வாட்டுக்கு எவனா அலறது மாதிரி பயந்து வைக்க. நான் இவளா இந்த மட்டும் எதுக்கு போன் பண்றா? இவ காரணம் இல்லாம போன் போட மாட்டாளே, ஏதாவது விஷயம் இருந்தா பண்ணுவா. சரி நான் கேட்போம். இது வேற சும்மா கத்திக்கே இருக்கு புரு புரு புருன்னு. ஹலோ சொல்லு சரசு, என்ன எப்படி இருக்க? அக்கா நல்லா இருக்கீங்கக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் எல்லாரும். என்ன செய்யறேன் நாக்கு நாகாரி? ஏக்கா அவங்க விஷயமா பேசுறதாங்க உங்களுக்கு கால் பண்ணேன், ஒரு முக்கியமான விஷயம்க்கா. சரி உங்ககிட்ட உடனே சொல்லணும் போல தோணுச்சு, அதுக்காக போன் போட்டேன். ஆமா இவ ஒரு நல்லவ, பத்த வைக்கணும்னா முதல்ல போன் போடுவா. இவ எப்படியா பண்ணாலும் இவ போன் போட்டாலே ஏதாவது பத்த வைக்கிறதான்னு கூப்பிட்டுக்கான அர்த்தம். என்னன்னு கேட்போம். சொல்லுமா என்ன விஷயம்? ஏக்கா புஷ்பா இருக்கல்ல இந்த குட்டிச்சி, அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் அன்னைக்கு வந்திருந்தாங்கக்கா. அவங்க வந்தா எனக்கு என்ன, அவங்க வராம கூட இருக்காங்க, அதுக்கு நானா செய்யறது? இது ஒரு விஷயமாக்க. இவ ஒருத்தி என்ன சொல்ல வரமே கேட்க மாட்டா, அவசர கொடுக்க மாதிரி பேசியதே இருப்பா. ஏக்கா முக்கியமான விஷயத்த சொல்றத கேளுங்கக்கா ஃபர்ஸ்ட். சரி சொல்லு விஷயத்த. ஏக்கா அவங்க ஒண்ணு சும்மா வரலக்கா, பொங்கலுக்கு சீர் செய்து கேட்க வந்திருந்தாங்க. என்ன சரசே உங்க குடும்ப பகுமானத்தை என்கிட்ட அளந்துக்கிட்டியாக்க? பொங்கல் சீர் செய்ய வந்தாங்க என்கிட்ட பெருமையா அள்ளி விடுறியாக்க? ஐயோ அக்கா அவசரப்படாதீங்கக்கா, பொங்கல் சீர் கேட்க வந்துட்டு இன்னொரு குண்டத்துக்கு போட்டாங்கக்கா, அதான்க்கா மெயின் மேட்ரேவும். என்ன சொல்றா இவ, குண்டத்துக்கு போட்டாங்கன்றா? என்னவா இருக்கும்? என்னம்மா என்ன விஷயம்? அக்கா இந்த நெட்டச்சி இருக்கால, நெட்டச்சி அவளை பொண்ணு கேட்டு வந்தாங்கக்கா, அதான்க்கா ஹைலைட்டான விஷயமேவும். என்னது நெட்டச்சி பொண்ணு கேட்டு வந்தாங்களா? அப்படி போடு, சூப்பர் விஷயமா இருக்கே. என்ன சொன்ன அந்த குந்தாணி இருக்கு? இப்பதான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு சாமி. அக்கா அங்கதான் டிஸ்டே இருக்கு. அவங்க பொண்ணு கேட்டதுக்கு இந்த குந்தாணி ஒண்ணுமே சொல்லலக்கா, தாரேன் தாரல எதுவும் சொல்லல. எதா இருந்தாலும் எங்க அண்ணனை கேட்காம அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாம எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டாக்கா. என்னது நொண்ண கேட்கறேன்னு சொன்னாலா? நொண்ணு கேட்கறா? அவன் மகளை யாரும் கொடுக்க வேண்டியதாங்க, யார் வேணாம் இருக்கா? நாங்க தான் வாசுங்கிறமாக்கு அவரு கேட்டா கொடுத்துட்டு பேசாம இருப்பாளா? யார் விட்டு கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன். இந்த அண்ணன் வந்து என்னத்தை கணிக்கிறா? அப்படியே ஒன்று மாதிரி அன்னைக்கிட்ட கேட்டு இங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு நைஸா அப்படியே காய் நாத்துவாவ. ஏக்கா தாய் மாமன் கிட்ட கேட்காம எதுவும் பேச முடியாதுன்ட்டாக்கா. அடுத்த நேரம் உங்க வீட்டுக்கே வருவாங்க, எப்ப வராங்கன்னு தெரியல. அங்க வந்து பேசுவாங்க, பார்த்து கோளாரா இருந்துங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போன் போட்டேன். திடீர்னு வந்து நின்று அவங்களுக்கு ஒன்றும் புரியாதுல, அதுக்காக முன்னக்கூடியே சொன்னேன். ஏதோ உங்க மேல இருக்க அக்கறையில தான் போன் போட்டேங்க்கா, என்னைய தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. வாட்டு அந்த குந்தாணி பேசி வார்த்தைங்க என்னைய மீறி என்ன பேசிடுவாங்க அவங்க. மகளை எங்கேயும் கொடுக்குறா, எங்கேயும் கேட்க வர்றாங்க எங்ககிட்ட. ஆமாக்கா பார்த்து நடந்துக்கங்க, அதெல்லாம் உணர்ற மாதிரி பேசி கரெக்டா பொண்ணு அவங்க வீட்டுல கொடுக்கறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிருக்கா. அவங்க பொண்ணு கேட்டையும் இவங்க முகம் மாறி போச்சு, குந்தாணி முகம் சந்தோஷமே இல்ல. அவளுக்கு பூரா பொண்ணை பூரா உங்க வீட்டுல கொடுக்கணும் தான் என்ன போல இருக்கு. பார்த்து கொளரா இருந்துக்கங்க. அதுக்கு உங்க மாமியாவும் சப்போர்ட்டுக்கா. உங்க மாமியா எப்படினாலும் பேத்தி கொண்டு வந்துருன்னு சொல்லி இஷ்டத்துல இருக்கோல, அதனால நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, பார்த்து பேசிக்கங்கக்கா. அதெல்லாம் தெரியும் என் மாமியார் பொம்பளை இப்ப அதுக்கு தானே அடித்தளம் போட்டுருக்கு. பேத்தி இங்க கொண்டு வந்துடணும் மருமகளான்னு சொல்லி நான் இருக்கிற நடந்துருமாக்கும். எங்க அண்ணன் மக இருக்கிறப்ப அவளை கொண்டு வந்துருவேன் நானு. சரிங்கக்கா பாத்துக்கங்க பேசிக்கங்கக்கா. சரி வச்சிருங்கக்கா, யாராவது வந்துட போறாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன், வச்சிருவா. சரிங்கக்கா. வந்துட்டா பெரிய சீமை இல்லாத ராசின்னு சொல்றவ, தங்கமலா ராசி சொல்றவ. இவ குடும்பத்துக்குள்ள கொளுத்தி போடுறதுன்னா முதல்ல வருவா, பயங்கரமான ஆளு. இவளுக்கு தான் ஆதாயமானது இவ சொல்லுவா. இவ இவட்டுக்கும் தெரியாது மொட்டச்சி. எப்படியா வந்த ஆளு குதிரை முடி வச்சவ போனா போதுன்னு ஏதோ ஒரு தகவலை சொல்லலாம் போன் போட்டோம்னா அவசர கொடுக்க மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கே இருக்க. நம்மள பேசப்படாது எதுனாலும் இவளுக்கு வந்து நெட்டச்சி வீட்டுக்கு வரும்போது சுட்டாதான் ஜோடியா பாவோல, அது வரைக்கும் ஜோடிக்க மாட்டான். ஏதோ நம்மளும் போனா போதுன்னு இந்த குட்டு இந்த அங்கம்மா மாட்டி விட்டுருக்க நம்ம போன் போட்டு சொல்றோம். இல்லாட்டி இவளுக்குலாம் நம்ம அதுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், நம்ம தேவை அதெல்லாம். சரி ரொம்ப ஓவரா பண்றா, பேசாம அந்த நெட்டச்சிய அவங்க வீட்டுக்கு மருமகள் அனுப்பிச்சு விட்டுறணும். இந்த பொம்பளை அடக்கணும்னா அந்த நெட்ட மரத்தினால முடியும், இல்லாட்டி 6 நாள் முடியாது. ஏப்ப சாப்பையெல்லாம் வந்து அம்பிடுத்தேன் பிடிச்சி ஆட்டி வச்சு விடுவா. அவள்லாம் கொளுத்தி போடுற வேலையை பாத்துக்கிருக்க.
உன் கொண்டையில தீய வைக்கிறேன். ஏய் காசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன இங்கே சங்கு சத்தம் கேக்குது? ஏய் என்னடி, நான் பேசுறது உனக்கு சம்பு சத்தம் மாதிரி கேக்குதா? இங்க திரும்பி பாரு, யாருன்னு நெசமாவே சாக ஊதி விட்டுற போறேன். திரும்பி பாருடி. அத்தை நீங்களா அத்தை? சொல்லுங்க அத்தை. பாப்பா போய் டீ போட்டு எடுத்து பாப்பா. ஒரு மாதிரி டயர்டா தலையெல்லாம் வலிச்சுக்கிருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துப்பா. சரிங்க அத்தை, போட்டு எடுத்து வரேன் அத்தை. ஏய் இங்க பாரு, அப்படியே அங்கம்மா வர சொல்லு. நான் வர சொன்னேனே, அப்படியே போயிடாத மண்டை ஆடிக்கிட்டு. சரிங்க அத்தை. இவளுக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா அதுக்குள்ளேயும் அங்கம்மா அவங்க மதுரைக்கு போன போட்டு பத்த வச்சிருப்பா. இருடி இரு. என்ன அலிபாட்டி கூப்பிட்டியாம்ல? ஆமாடி, நான் தான் கூப்பிட்டேன். வா சப்ஸ்கிரைப் கேட்கணும். நம்ம சகோதர சகோதரிக்கு ஹாய் சொல்லணும்ல. ஆமா வாடி, நானே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்போ என்ன நான் கேட்டானே நீ கேட்டானே? நீயே கேளு. நீ கேட்டாலே மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. நீயே கேளு. அதுக்கு என்னடி சொல்லிட்டா போகுது? வேறெல்லாம் படிச்சு கொண்டியா? அதெல்லாம் மறந்து பார்த்து சொன்னா மணிகண்டன் சகோதரருக்கும் சரஸ்வதி சகோதரிக்கும் ஹாய் சொல்லு பாட்டியே. அப்படியா? ஹாய் மணிகண்டன் சகோதரர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சகோதரி சரஸ்வதி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஆமாங்க